Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون قال النبي صلى الله عليه وسلم إنما أعمالكم أعمالكم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நாளைய தினம் 80வது சுதந்திர தினம். 79 ஆண்டுகள் முடிந்து 80வது ஆண்டு துவங்கி இருக்கிறது. இந்த நாடு ஆங்கிலேயர்களின் கரத்திலே 200 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்தது. அவர்களுடைய ஏகாதிபத்தியத்துக்கு கீழே எல்லோருமாக அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலும் கூட மத ரீதியாக அவரவர்களது கொள்கை ரீதியாக அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. என்ன சட்டங்கள் எல்லாம் அவர்கள் நினைத்தது சட்டமாக இருந்தது. அவர்களது எண்ணத்தின் பிரகாரம் தான் அனைவரும் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தது. அதை அகற்ற வேண்டும் என்று அந்த சுதந்திரத்துக்காக வேண்டி வித்திட்டவர்கள் இஸ்லாமியர்கள். அதிலும் குறிப்பாக அதற்காக மும்முரமாக செயல்பட்டவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள் உலமாக்கள். அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் ஷஹீதானார்கள். டெல்லியிலிருந்து பிஷாவர் வரையிலும் 2 தரப்பிலேயும் உள்ள மரங்களிலே ஆலிம் உலமாக்கள் தூக்கிலே தொங்கவிடப்பட்டார்கள். எந்த மரமும் காலியாக இருக்காது. அதிலே ஒரு ஜனாசா, அதிலே ஒரு ஆலிமின் உடல் தொங்கிக் கொண்டிருக்கும். அவ்வளவு உயிர் தியாகம் செய்தவர்கள் உலமாக்கள். பொருள் தியாகம் செய்தார்கள் செல்வந்தர்கள். நல்ல அறிவு ஞானம் படைத்தவர்கள் தங்களது வியூகத்தை வகுத்தார்கள். இரவு பகலாக மெனக்கெட்டு இந்த நாட்டை சுதந்திரப்படுத்தி கொடுத்தார்கள். அல்லாஹ் சுதந்திரத்தை தந்தான் என்றால் அதற்கு என்ன பொருள்? இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது என்று நாம் சொல்கிறோமே, அதற்கு என்ன பொருள்? அவரவர்கள் என்ன மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியிலே அவர்கள் பேசிக் கொள்ளலாம். அவரவர்களது வழிபாட்டு தலங்களை உரிய முறையிலே அமைத்துக் கொள்ளலாம். அந்த வழிபாடுகளுக்கு எந்த தடைகளும் யாரும் விடக்கூடாது. வழிபாட்டு உரிமை.
அதே போன்று கலாச்சார உடைகளை உடுத்திக் கொள்வதற்கு எந்த வகையிலும் தடை இருக்கக்கூடாது. அவரவர்களது கலாச்சாரத்தின் பிரகாரம் அவர்கள் உடை உடுத்திக் கொள்வார்கள், வணக்க வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். யாரும் யாருக்கும் தடையாக இருக்கக்கூடாது. அவரவர்களது மதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அவர்கள் உண்பார்கள். அதை யாரும் எந்த வகையிலும் எதிர்க்கவோ அதை மறுக்கவோ தடுக்கவோ கூடாது. அதே போன்றுதான் உணவகங்களிலே, மாற்று மதத்தார்களின் உணவகங்களிலே இஸ்லாமியர்களும் செல்லலாம். இஸ்லாமியர்களின் உணவகங்களிலே மாற்றார்களும் வந்து சாப்பிடலாம். எந்த வகையான வித்தியாசங்களும் காட்டப்படக்கூடாது. அதே போன்றுதான் எல்லோரும் ஒன்றாக ஒரே இடத்திலேயே சேர்ந்து வாழலாம். அதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. இவர்கள் மட்டும்தான் இங்கே வாழ வேண்டும், இதிலே முஸ்லிம்கள் உள்ளே வந்துடக்கூடாது. இங்கே முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், அங்கே மற்றவர்கள் உள்ளே வந்துடக்கூடாது. இங்கே கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், அதற்குள்ளே வேறு யாரும் வந்துடக்கூடாது என்கிற நிபந்தனைகள் கூடாது. எல்லோருமாக சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு மாலையை போல, அந்த மாலையிலே மல்லிகையும் இருக்கும், அங்கே செம்மருந்தியும் இருக்கும், அதிலே சிவப்பு நிற ரோஜாவும் இருக்கும், அதிலே வாசமே இல்லாத பூக்களும் இருக்கும், இலைகளும் தலைகளும் இருக்கும். எல்லாமே சேர்ந்ததுதான் மாலை. அந்த மாலைக்கு அழகூட்டுவதற்கு எல்லாமே சேர்ந்திருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த நாடு சுதந்திர நாடு என்று அறியப்பட்டது. அப்படி அறியப்பட்டதின் பிரகாரம் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை, மாற்றார்களுடைய அவர்களது ஹோட்டல்களிலே இஸ்லாமியர்கள் நாம் சென்று சாப்பிடுகிறோம். நம்முடைய உணவகங்களிலே தாராளமாக வந்தவர்கள் சாப்பிடுகிறார்கள். நமது திருமணங்களிலே அவர்களை அழைக்கிறோம். எந்த வகையான பாரபட்சம் இல்லாமல் சந்தோஷமாக வந்து கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய திருமணங்களிலேயும் நாம் கலந்து கொள்கிறோம். அவர்கள் நடத்துகின்ற மிகப்பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களிலே நாம் பொருள்களை வாங்குவதற்காக எந்த அச்சமும் இல்லாமல் செல்கிறோம். அதே போன்று நாம் நடத்துகின்ற வணிகங்களிலே அவர்கள் வந்து துணிமணிகள் வாங்கி செல்கிறார்கள். எந்த வகையான அச்சங்களும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். மிக அழகான ஒரு நிலையை அல்லாஹ் இந்த தமிழகத்திலே நீடித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நீடிக்க செய்வானாக. இதை சீர்குலைக்க நினைக்கக்கூடிய சக்திகளை அல்லாஹ் முறியடித்து வைப்பானாக. இதற்காக சதி செய்யக்கூடியவர்களின் சதிகளை தவிடுபடியாக ஆக்குவானாக. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நமது நாடு இந்திய திருநாடு. அந்த இந்திய திருநாட்டிலே தமிழகம் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட நாடாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வடநாடுகளிலே நாம் பார்க்கிறோம். மிகவும் வருத்தத்துக்குள்ள விஷயத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். மிக வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? அங்கே அசுத்தங்களை துப்புரவு செய்யக்கூடியவர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இஸ்லாமியர்கள். அசுத்தங்களை, மலம் ஜலங்களை சுத்தம் செய்யக்கூடியவர்கள், துப்புரவு தொழிலாளிகள் என்று எந்த பக்கம் திரும்பினாலும் இஸ்லாமியர்கள். என்ன காரணம்? நாவிதர்கள், முடிகளை திருத்தம் செய்யக்கூடிய நாவிதர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இஸ்லாமியர்கள். மூட்டை சுமக்கக்கூடிய கூலி தொழிலாளிகள் எந்த பக்கம் திரும்பினாலும் இஸ்லாமியர்கள். ஆக கடைசி தரத்தில் உள்ள சில வேலைகள், அதை பார்ப்பவர்கள் யார் என்று பார்த்தால் இஸ்லாமியர்கள். கீழே பூமிக்கடியிலே டிரைனேஜில் இறங்கி அசுத்தங்களை நீக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். கட்டிட தொழிலாளிகள் யார் என்று பார்த்தால் முஸ்லிம்கள். மிக மிக வேதனையாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள். பாவப்பட்ட நிலைகளிலே ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் கிடைத்தால் போதும் என்கிற அளவுக்குள்ள ஒரு நிலை. எங்கே போனது? சுதந்திரத்தினுடைய தாக்கம் என்ன ஆனது? இதுதான் சுதந்திரமா? ஏன் இந்த நிலை முஸ்லிம்களுக்கு? கோயில்களை அவரவர்கள் இஷ்டப்பட்ட இடத்திலே கட்டிக் கொள்கிறார்கள். எவரும் தடை செய்வது கிடையாது. யாரேனும் தடுக்கிறார்களா? தடுக்க முன் வருகிறார்களா? முன்வர முடியுமா? அதனால் வருகின்ற விபரீதம் என்ன அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். அதனால் யாரும் கிட்ட நெருங்குவது கிடையாது.
அரசே பார்த்து சில நேரங்களில் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது, ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றினால் மட்டும்தானே தவிர வேறு எவருமே பக்கத்தில் போவது கிடையாது. நாமோ அதை எந்த வகையிலும் ஆட்சேபனை செய்வதே கிடையாது. உங்களுடைய நிலை உங்களோடு என்று நாம் விட்டு விடுகிறோம். என்றோ ஒரு காலத்திலே நினைத்து பார்க்கிறோம். 200 ஆண்டுகள் ஆட்சி செய்த காலத்திலே ஆங்காங்கே அவர்கள் இடங்களை பிடித்து வைத்து அதை முற்றுகையிட்டு அதற்கு நல்ல காம்பவுண்ட் போட்டு அதை பாதுகாத்து வைத்து சும்மா கிடக்கின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அங்கே எழும்புகிறது மிகப்பெரிய காலேஜ், அங்கே மிகப்பெரிய ஒரு சர்ச் ஒன்று மேலே இயங்குகிறது. அந்த காலியாக கிடக்கிற இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை திடீரென உதயமாகிறது. எந்த தடையும் யாரும் குறுக்கீடோ எதுவுமே கிடையாது. காரணம், அவர்கள் குறுக்கீடு செய்யும் அளவுக்குள்ள நிலையில் இல்லை. கடைசியிலே சிக்கிக்கொண்டது யார் என்று பார்த்தால் இஸ்லாமியர்கள். அவர்கள் தங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை கட்டிக்கொள்ள முடிகிறதா? எல்லோருக்கும் சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஆனால் முஸ்லிம்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. இஸ்லாமியர்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஒரு இடத்தை வாங்கினால் அதற்கு 1000 கேள்விகள். அதிலே நினைத்த மாத்திரத்தில் ஒரு பள்ளியை கட்ட முடியாது. அதை ஒரு பிரேயர் ஹால் என்று அமைக்க வேண்டும், அல்லது ஏதேனும் பாடசாலை என்று அமைக்க வேண்டும். பிறகு அதற்கு பள்ளியின் பெயரை சுட்ட வேண்டும், அல்லது வெல்ஃபேர் அசோசியேஷன் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு பள்ளி என்று காட்ட வேண்டும். எத்துணை மத கலாச்சார உடைகளை உடுத்திக் கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு நிம்மதி இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னத்தான தாடிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் நடமாட முடிகிறதா? பெரும் பெரும் கம்பெனிகளிலே செல்லும் போது தாடியை எடுத்துவிட்டு உள்ளே வாங்குகிறார். அவரும் சாதாரணமாக மார்க்கத்தோடு இணைந்தில்லையே, அதுதானே பிரச்சனையாகிவிட்டது. தாடியை எடுத்து விடுகிறார். தாடியை வைக்க சொன்னால் வைப்பதும் எடுக்க சொன்னால் எடுப்பதும் அப்படிப்பட்டதல்ல. அது இஸ்லாத்தின் ஷிஆர், நபி அவர்களுடைய அழகான வழிமுறை நடைமுறை. கலாச்சார உடையை உடுத்திக் கொள்வதற்கு தடை, மார்க்கம் ரீதியாக அனுமதிக்கப்பட்ட உணவுகளை உண்பதற்கு தடை, அறுப்பதற்கு தடை, விற்பதற்கு தடை. இப்படிப்பட்ட எல்லா சூழல்களும் தடையாக இருக்கிற இந்த நிலையிலே இஸ்லாமியர்களுடைய எதிர்காலம் எதிரே இருக்கிறது என்று பார்த்தால் கல்வியில் தான் இருக்கிறது, படிப்பில் தான் இருக்கிறது. அவர்களுடைய படிப்புகள் சாதாரண படிப்புகளாக இருக்கக்கூடாது, அதிகார படிப்புகள் படிக்க வேண்டும். மிகப்பெரிய பெரிய போஸ்டிங் உள்ள படிப்புகளை படிக்க வேண்டும். மிகப்பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துகின்ற படிப்புகளை படித்து வெளியே வர வேண்டும். அட்வொகேட்டுகளாக ஆகக்கூடிய எல்லா படிப்புகளை படிக்க வேண்டும். ஜட்ஜுகளுடைய படிப்புகளை அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல மருத்துவர்களாக ஆகும் படிப்புகளை படிக்க வேண்டும். அதே வடநாடுகளிலே உணவுக்கு கஷ்டப்படுகின்ற எத்தனையோ குடும்பங்கள், மிக வறுமையிலே வாடுகின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்கள், அவர்களிலே பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே ஹாஃபிலாக்கி விடுகிறார்கள். சில பிள்ளைகளை ஆலிம்களாக்கி விடுகிறார்கள். அல்லாஹ் அந்த குர்ஆனை சுமந்த பரக்கத்தினால் அந்த குடும்பத்தை செழிப்பாக்கி விடுகிறார். அவர்களது இல்மின் பரக்கத்தினால் அல்லாஹ் அவர்களது மஹல்லாவை செழிப்பாக்கி விடுகிறார். ஆனால் அடிப்படை கல்வி கூட இல்லாத நிலை அங்கே பார்க்கிறோம். அல்லாஹ் நமது நாட்டில் அந்த நிலை நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டது. பாருங்கள் பெரியவர்களே, சுதந்திரம் என்றால் என்னவென்று விளங்கிக் கொண்டார்கள் தெரியுமா? இஷ்டப்பட்டவனை நான் கொலை செய்வேன், அதிலே எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. நான் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்யலாம். நஊது பில்லாஹி மின் தாலிக். பாருங்கள், 20 நபர்கள் சேர்ந்து தன் சக மாணவனை அவனை கொலை செய்து விட்ட ஒரு காட்சியை நேற்றைய தினம் பார்க்கிறோம். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலை. கொள்ளையடிக்கலாம், கொலை செய்யலாம், அடுத்தவர்களுடைய வீடு புகுந்து அடிக்கலாம், அவனது சொத்துக்களை பறிக்கலாம். ஆனால் இதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. அடுத்தவர்களின் மானத்தை மதிப்பது, மரியாதை செலுத்துவது, அடுத்தவர்களுடைய உரிமைகளிலே எந்த வகையிலும் உரிமை மீறாமல் இருப்பது, அவர்களுக்கான ஹக்குகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவது, இதுதான் சுதந்திரம் என்று சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நீங்கள் வேண்டுமானால் நினைத்து பாருங்கள்,
ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து செல்லும் போது என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள் தெரியுமா? நாட்டை உங்களிடத்தில் ஒப்படைத்து செல்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? உங்களிடத்தில் நாட்டை தான் ஒப்படைத்திருக்கிறேன், தவிர சுதந்திரத்தை நான் ஒப்படைக்கவில்லை. உங்களிலே 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அந்த 2ம் உங்களை ஆட்சி செய்யும் என்று சொல்லிவிட்டு சென்றார். 2 விஷயங்களை உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன், அது உங்களை ஆட்சி செய்யும். ஒன்றியது என்னுடைய லாங்குவேஜ், என்னுடைய மொழியை விட்டு செல்கிறேன். அதிலே தும் திவானா பிரோகி, நீங்கள் பைத்தியமாக அலைவீர்கள் அந்த மொழியிலே. உங்களிடத்தில் நான் மொழியை விட்டு செல்கிறேன். இன்னொன்று, என்னுடைய கலாச்சாரத்தை, என்னுடைய லைஃப் ஸ்டைலை விட்டு செல்லுகின்றேன். அதிலே நீங்கள் மூழ்கி போவீர்கள். உங்களுடைய நடை, உடை, பாவனை, குடிப்பு, படுத்தல், எழுந்திருத்தல் அனைத்தும் கிறிஸ்தவ மதமாக உங்களிடத்தில் இருக்கும். நாங்கள் காட்டித் தருகின்ற அனைத்தையும் யூத மதத்தை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு சொன்னார்களோ, எனது உம்மத்தின் மீது எனக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் சிலையை வைத்து வணங்குவார்கள் என்றெல்லாம் நான் அச்சப்படவில்லை, என்னுடைய உம்மத்தை நான் பயப்படவில்லை, ஆனால் என் உம்மத் இருக்கிறது யூதர்களையும் அதே போன்ற நசாராக்களையும் பின்பற்றுவார்களே என்கிற கவலை எனக்கு இருக்கிறது என்றார். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொந்து இருக்கிறது, அந்த பொந்துக்குள்ளே ஒரு யூதன் தலையை விட்டால் அடுத்த நிமிடம் நீங்களும் தலையை உள்ளே விட நினைப்பீர்கள். அவன் என்ன பார்த்தான் அதை நாம் பார்க்க வேண்டும், அவன் என்ன அதிலே அனுபவித்தான் அதை நாமும் அனுபவிக்க வேண்டும், அவனுக்கு அதிலே என்ன கிடைத்தது அது நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் அங்கலாய்ப்பீர்களே, அதை நினைத்து கவலையாக இருக்கிறது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று நாம் ஒவ்வொரு நேரமும் சொல்லுகின்றோமே, அந்த 2 கூட்டத்தார்களை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக ஆவீர்களே, அதை நினைத்து எனக்கு கவலையாக இருக்கிறது. உண்மையிலேயே அவன் சொல்லி சென்றது சரியாகிவிட்டதா இல்லையா? நான் நாட்டை மட்டும்தான் விட்டு செல்கின்றேன், சுதந்திரம் இல்லை. காரணம், நான் தான் ஆட்சி செய்ய போகிறேன். என் மொழி ஆட்சி செய்யும், என் கலாச்சாரம் உங்களை ஆட்சி செய்யும். இந்த 2ஐயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வகையாக சொன்னார்கள். நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன், நான் உங்களிடத்திலே 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் உங்களை யாரும் எதுவும் தீண்ட முடியாது, சீண்ட முடியாது, நீங்கள் வழிகட மாட்டீர்கள் என்று சொல்லி, அதுதான் கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலில்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒன்று அல்லாஹ்வின் வேதத்தை உங்களிடத்திலே ஒப்படைத்து செல்கிறேன், இன்னொன்று என்னுடைய வழிமுறைகளை உங்களிடத்தில் ஒப்படைத்து செல்கிறேன். இந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழிகட மாட்டீர்கள், உங்களை வழிகெடுக்கவும் முடியாது, உங்களை யாரும் சீண்டவும் முடியாது, தீண்டவும் முடியாது என்று சொல்லி, முஃமின்களுக்கு சுதந்திரம் என்பது கிடையாது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார். முஃமின்களுக்கு சுதந்திரம் என்பது கிடையாது. என்ன சுதந்திரம் முஃமின்களுக்கு? அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறதே காஃபிர்களுக்கு சுவனலோகம், ஆனால் முஃமின்களுக்கு சிறை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சிறையில இருக்கிற கைதிக்கு அவன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலேயும் அங்கே சட்டம் வந்து நிற்கும். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், நீ இங்கே தான் இருக்க வேண்டும், நீ இந்த உடைதான் உடுத்த வேண்டும், நீ இதைத்தான் சாப்பிட வேண்டும், இவ்வளவு நேரம் தான் உறங்க வேண்டும், அனைத்தும் சட்டங்களால் அவனை பின்னி பிணைந்திருக்குமே. அப்படித்தான் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழும் போது அவன் சட்டதிட்டங்களோடு, நெறிமுறைகளோடு, ஒரு வரையறையோடு, ஹத்துகளுக்கும் ஹுதூதுகளுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதற்கு பெயர்தான் சுதந்திரம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைத்து பார்க்கிறோம், இந்த உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயர்ந்த படைப்பாக படைத்திருப்பது யாரை? மனிதனை. அந்த மனிதனிலே 2 பிரிவு தான், ஒன்று ஆண், இன்னொன்று பெண். 2 வகையை அல்லாஹ் ஆக்கி இருவருமே எனது அடியார்கள் என்கிறார். இருவருமே எனது அடியார்கள். நான் ஆணை அந்தஸ்தோடு படைத்திருக்கிறேன், பெண்ணை பெருமையோடு படைத்திருக்கிறேன். ஆணை
நல்ல முறையில் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். ஆணை அந்தஸ்தோடு படைத்திருக்கிறேன், பெண்ணை பெருமையோடு படைத்திருக்கிறேன். எனவே நான் ஆணை படைத்த பிறகு உடை உடுத்தி அழகு பார்த்தேன். ஆனால் பெண்ணை ஹவ்வாவை படைக்கும் போதே ஆடையோடவே படைத்தேன் என்று. ஆண்களை அந்தஸ்தாக படைத்தான், பெண்களை பெருமையாக. எனவேதான் பெண்ணை பெற்றெடுத்தவன் பெருமை கொள்ள வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அவன் சிறுமை கொள்ள வேண்டியவன் அல்ல, அவன் பெருமை கொள்ள வேண்டியவன். அவனது மானத்தை மரியாதையை கடைசி காலத்திலே வயோதிகத்திலே தக்க வைக்கின்ற ஒரே இடம் பெண் தான். எனவே பெண் பெருமையானவள், ஆண் அந்தஸ்துக்குரியவன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்ள நினைக்காதே, நீ ஆணாகவே இரு. பெண் நீ பெண்ணாகவே இரு, உன்னை நீ ஆணாக மாற்றிக்கொள்ளாதே. லஅனல்லாஹுல் முத்தஷப்பிஹீன லஅனல்லாஹுல் முத்தஷப்பிஹீன அர்ரிஜால பின்னிசாஇ. பெண்களை கொண்டு ஒரு ஆண் தன்னை பெண்ணை போன்று ஆக்கிக் கொள்கிறானே, அவன் மீது சாபம் உண்டாகட்டும். ஒரு பெண்ணானவள் தன்னை ஆணை போன்று ஆக்கிக் கொள்கிறாளே, அவள் மீது சாபம் உண்டாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அல்லாஹ் படைத்த மூக்கு அழகில்லை என்று மூக்கை மாற்றி அமைப்பது, அல்லாஹ் அமைத்த கண்களினுடைய நிலை சரியில்லை என்று மாற்றி அமைப்பது, கண்ணத்தினுடைய நிலைகள் சரியில்லை என்று இவன் அல்லாஹுக்கு பாடம் எடுப்பதை போன்று அதை மாற்றி அமைப்பது, பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்கிறார்களே, தேவையற்ற முறையில் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுகிற நினைக்கிற போது அல்லாஹ் தந்த அழகை மாற்றி அவன் அலங்கோலமாக மாறிவிடுகிறான். அதிலே சுதந்திரம் இருக்கிறதா? என் முகம் நான் சுதந்திரமாக மாற்றிக்கொள்வேன், என் மூக்கு நான் கொஞ்சம் கோணையாக ஆக்கிக் கொள்கிறேன், கோணையாக இருப்பதை நான் நேராக ஆக்கிக் கொள்கிறேன் என்று சுதந்திரத்தை அங்கே பேண முடியுமா? நபியவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை அந்தஸ்தாக படைத்திருக்கிறான், அதிலேயே இரு. நீ உன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்ளாதே, பெண்ணை நீ பெண்ணாக இரு, ஆணாக தன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆண்கள் உடுத்துகின்ற உடைகளை உடுத்தி ஆண்களின் உள்ளங்களை சீரழிக்காதே, பெண்களை போன்று நீ முடி வைக்காதே. ஓ பெண்களே, நீங்கள் முடிகளை சிரைக்காதீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயஹ்லிகல் மர்அத்து ரஸஹா. ஒரு பெண்மணி தன் முடியை சிரைத்துக் கொள்வதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். இந்த மார்க்கம் தடை செய்தது. ஏனென்றால் அவள் பெண், அந்த பெண்ணுக்கு அழகே முடிதான், அந்த முடியை வைத்திருக்க வேண்டும், சிரைத்து அலங்கோலப்படுத்தக் கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமியம். சட்டம் தலைமுடி என்று நினைக்கிறோம், அந்த முடிக்கு இவ்வளவு சட்டத்தை சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஷ்டப்பிரகாரம் வைத்துக் கொள்ள முடியுமா? என் முடி நான் வைப்பேன் என்று ஒரு ஆண் ஜடை போடுகின்ற அளவுக்கு வைத்தால் அனுமதி இருக்கிறதா என்றால் இல்லை. இஸ்லாமிய வாலிபர்கள் தலைமுடியிலே பள்ளிக்கு வருகிற போது பெண்கள் ஒரு கிளிப்பை ஒன்று மாட்டுவார்கள் அல்லவா, அந்த கிளிப்பை மாட்டிக்கொண்டு பள்ளிக்கு தொழுகைக்கு வருகிற நிலையை பார்க்கிறேன். அவர்கள் தன்னை ஒரு ஆண் என்று கருதவில்லை. பெண்கள் பயன்படுத்துகின்ற வஸ்துக்களை பயன்படுத்தும் போது அது சாபத்துக்குரிய விஷயம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை, மார்க்கம் சென்றடையவில்லை அவர்களுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு சஹாபி வரும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ரொம்ப நல்லவர் சொன்னார். நீங்க ரொம்ப நல்லவர் சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யார சொல்லலாம், என்னை நல்லவர் என்று சொன்னீர்களே, சந்தோஷமாக இருக்கிறது. ஆனா முடிதான் கொஞ்சம் நீளமா இருக்கு, கட் பண்ணிக்கிட்டா நீங்க ரொம்ப நல்லவர். முடி கொஞ்சம் நீளமாக இருக்கு. ஏனென்றால் அந்த முடி நீளமாக இருப்பதே பெண் தோற்றத்தை தருகிறது. வேண்டாம், அதிலே ஒரு வரையறை இருக்கிறது, ஒரு ஹத்து இருக்கிறது. அதுதான் சுதந்திரம். இஷ்டப்பிரகாரம் வைத்துக் கொள்வதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. அந்த எல்லையை மீறாமல் இருப்பதற்கு பெயர் தான் சுதந்திரம் என்று இஸ்லாம் சொல்லி தந்தது. அதுக்கடுத்து பார்க்கிறோம் கண். என்னுடைய கண் நான் எதையும் பார்ப்பேன் என்று பார்ப்பதற்கு அனுமதியா என்றால் இல்லை. நீ ஒரு பார்வையை யதார்த்தமாக பார்த்தாய், ஒரு பெண்மணி கண்ணில் பட்டுவிட்டார் என்றால் அந்த முதல் பார்வை உனக்குரியது, மீண்டும் இரண்டாவது பார்வை உனக்குரியதல்ல. அந்நதர சஹ்முன் மின் ஸஹாமி இப்லீஸ். அந்த பார்வை இருக்கிறதே ஷைத்தான் எய்கின்ற அம்பா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு.
எந்த ஒரு மனிதன் பார்வையை பாதுகாத்துக் கொள்கின்றானோ அவன் எதிது ஹலாவத்தில் ஈமான், அவனுடைய ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது, அந்த டேஸ்டை உணர்கின்ற பாக்கியத்தை பெறுவான்னு சொல்றார். இந்த கண்ணை நீ பாதுகாத்துக் கொண்டால் கல்வை அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். கல்வை அல்லாஹ் பாதுகாத்து விட்டால் எல்லாமே பாதுகாப்பு, எல்லாமே பாதுகாக்கப்பட்டு விடும். இல்லை என்றால் கேவலமாகிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக அல்லாஹ் கண்களை தந்தான்? நபி அவர்கள் சொல்லித் தருகிறார், நல்லோர்களை பார் இபாதத்தாகிவிடும், மஸ்ஜிதுகளை பார் இபாதத்தாக மாறிவிடும், குர்ஆனை பார் இபாதத்தாக மாறிவிடும், கஅபாவை பார் இபாதத்தாக மாறிவிடும், உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை கருணையோடு பார், ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்த நன்மையாக மாறும். சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தாலும், அந்த 100 தடவை பார்த்தாலும் 100 ஹஜ்ஜின் நன்மை கிடைக்கும் என்றார். கண்களை அலைய விடுவதற்கு சுதந்திரம் என்று பெயர் அல்ல, கண்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு பெயர் தான் சுதந்திரம். காது, என்னுடைய காது, நான் எதையும் கேட்பேன் என்று கேட்க முடியுமா? காது கேட்காதவர்களை பார்த்தால் தெரியும் அதனுடைய நன்மை என்னவென்று, அதனுடைய பிரயோஜனம் என்னவென்று. அல்லாஹ் நமக்கு காதுகளை அழகாக கேட்க வைக்கிறான். ஒட்டு கேட்காதே நபி அவர்கள் சொன்னார். ஒருவன் கண்டதையும் சொல்கிறான் என்பதற்காக காது தாழ்த்தி விடாதே. அஸ்ஸமீ அஸ்ஸாமிஉ ஷரீக்குல் காயில், நீ செவிமடுத்தால் சொன்னவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை உனக்கும் உண்டு என்றார். பிறகு சொன்னாங்க, கீழ் கால் இரண்டை விட்டும் தவிர்த்துவள். கீழ் என்று சொன்னால் சொல்லப்படுது, யாரோ சொன்னாங்க, கேள்விப்பட்டேன், காத்து வாக்குல வந்துச்சு, இதை நம்பிக்கொண்டிருக்காதே, அதை கொண்டு நீ எதையும் பேசாதே. இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபையின் ஃபதபையனும், ஏதேனும் ஒரு செய்தி ஒன்று உன்னிடத்தில் வந்தால் அதை அப்படியே நம்பிக்கொண்டிருக்காதே. கஃபாபில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, ஒருவன் பொய்யன் என்பதற்கு அடையாளம் வேறு எதுவுமே தேவையில்லை. அவன் எதையெல்லாம் செவிமடுக்கிறானோ அதையெல்லாம் நம்பிக்கொண்டு அப்படியே பிறரிடத்தில் சொல்லி மகிழ்வானே, அவனை விட பொய்யன் யாரும் இருக்க முடியாது. என்ன கேட்டாலும் நம்புறது, எதை கேட்டாலும் நம்புறது. சில பேர் மருத்துவத்திலே அப்படி நம்பிக்கிட்டு, இதை சாப்பிடுங்கன்னா உடனே அதை சாப்பிடும், இதை சாப்பிடாதுன்னா உடனே சாப்பிட மாட்டான். அங்கே போய் என்றால் போவார்கள், போகாத என்றால் போக மாட்டார்கள். அது உண்மையா பொய்யா, சரியா தவறா, அது நன்மையா தீமையா, எதையும் காதிலே விழுந்ததையெல்லாம் எடுத்து அமல் செய்வதற்காகவா இந்த காதை அல்லாஹ் படைத்தான்? இந்த காதுக்கு அதுதான் வேலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நாளை கியாம நாளிலே காதுக்கு கேள்வி கேட்கப்படும், கண்களிலே கேள்வி கேட்கப்படும், அவனது உள்ளத்திலே கேள்வி கேட்கப்படும். அனைத்தும் கேள்விக்கு உரித்தாக அவர்கள் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுவார்கள் என்றார். எனவே எதையும் கேட்கலாம், எதையும் சொல்லலாம். நான் கேட்டேன், அதை சொல்லிட்டேன், என் காதுக்கு வந்துச்சு அதனால சொல்லிட்டேன், என் காதுக்கு வந்த செய்தியை நான் எழுதி அனுப்பிட்டேன். இப்ப மெசேஜ் அனுப்புற எந்த விஷயமாக இருந்தாலும் உடனே அடுத்த நொடி உலகமே பரவி விடுகிறது. அது உண்மையா பொய்யா என்கிற அந்த தகவல், அதை விட உண்மையா பொய்யா என்பதை விட அது நமக்கு தேவைதானா என்று பார்க்கணும். இது நமக்கு தேவையா? இது நமது ஈமானை பதம் பார்க்கும் விஷயம் அல்லவா? இந்த விஷயத்திலே இறங்குவது சரியா? ஏனென்றால் மன் ஐயரா ஹாஹு பிதன்பின் கத் தாப மின்ஹு லம் யமுத் ஹத்தா யஅமலஹு, உன் மூலமாக ஒரு முஃமின் கேவலப்படுத்தப்பட்டால் அதே கேவலத்தை நீ சந்திக்காத வரையிலும் உனக்கு மரணம் வராது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணையும் பாதுகாக்க வேண்டும், காதையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கடுத்து நாம் வாயை பார்க்கிறோம், நாவு இருக்கிறதே, அந்த நாவு விஷயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தானத்தையும் எவன் தான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று உறுதியளிக்கிறானோ அவனுக்காக நான் சுமணத்துக்கு உறுதியளிக்கிறேன். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், சுமணம் கொண்டு செல்வது எது தெரியுமா? இந்த நாவுதான். நரகம் கொண்டு செல்வது எது தெரியுமா? அதே நாவுதான். இந்த நாவை கொண்டு அவன் சுவனம் செல்கிறான், இதே நாவை கொண்டுதான் அவன் நரகமும் செல்கிறான். ஒரு முஃமினுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற வாக்கியத்தை நீ உச்சரிப்பாயானால் அதை கஅபத்துல்லாஹ்வை சிதலப்படுத்துவதை விட குற்றமானது என்றார்கள்.
ஒரு முஃமினை பற்றி விமர்சனம் செய்யாதே, ஒரு முஃமினுடைய குற்றங்களை வெளியாக்கி அவனை கேவலப்படுத்த நினைக்காதே என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாமா? உன்னுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை குறித்து வைப்பதற்காக ஒரு தனி மலக்கை நியமனம் செய்திருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். அந்த மலக்கு நாள கியாம நாளே நாவிலிருந்து வந்த வார்த்தைகளுக்காகவே தனியாக ஸ்பெஷல் மலக்கு. அப்படி என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜனாசா போய்கொண்டிருக்கிறது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஒரு சுவனவாதி போய்கிட்டு இருக்கிறார். ஜனாசா போய்கிட்டு இருக்கிற போது ஒரு சுவனவாதி போய்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க ஆயிஷா அம்மா. உடனே நபியர் சொன்னாங்க, ஆயிஷா நீ எப்படி இந்த முடிவுக்கு வந்தாய்? அவரை பற்றி சுவனவாதி என்று நீயாக எப்படி சொல்லலாம்? அவரிடத்தில் ஏதேனும் 2 குணங்களிலே ஏதேனும் ஒன்று இருக்கலாம் அல்லவா? ஒன்று, எங்கே கஞ்சத்தனம் செய்யக்கூடாதோ அந்த இடத்தில் அவர் கஞ்சராக இருந்திருக்கலாம் அல்லவா? எந்த இடத்திலே அவர் பேசக்கூடாதோ அந்த இடத்தில் நாவை பாதுகாக்காமல் இருக்கக்கூடிய மனிதராக இருந்திருக்கலாம் அல்லவா? நாவை பேணாதவராக இருந்திருக்கலாம் அல்லவா? இந்த 2ம் அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாவை மிக கவனமாக வைத்திருக்க வேண்டும். எனவே நான் அமைதியாக இரு, அதை கூட நான் இபாதத்தாக ஆக்குகிறேன். அமைதியா ஒண்ணுமே பேசல, வாய் உதடோட அசைக்கல, எந்த திக்ரும் இல்லை, அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். அதற்கு பேர் என்னங்க? தூலு சம்த். நபியவர்களின் பிரதானமான குணம். நபியவர்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய அஹ்லாக் இந்த அஹ்லாக் இருந்தது. அமைதியாக இருப்பது, பேச்சே இல்லை. இந்த அமைதிக்கு அல்லாஹ் கூடி வழங்குகிறான் என்றால் அந்த அமைதி எவ்வளவு உயர்ந்தது! மன் சக்கத்த சலிம வ மன் சலிம நஜா. எனவே நாம் இருக்கிறது என்பதற்காக கண்டனையும் கொட்டி தீர்ப்பதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. அதை கரெக்டாக பயன்படுத்துவது, பேச வேண்டியதை பேசுவது, கத்தரித்து பேசுவது, கரெக்டாக பேசுவது, நடுநிலையாக பேசுவது, நம்பிக்கையாக பேசுவது, அப்படி பேசுகிற பேச்சுக்கு பெயர் தான் சுதந்திரமே தவிர, என் உள்ளத்துல பட்டுச்சு நான் சொல்லி போட்டேன், என் கல்வில வந்துச்சு நான் சொல்லி போட்டேன். உடனே அல்லாஹ் சொன்னான், கல்வையும் நீ சுதந்திரமாக வைத்திருக்காதே, அந்த கல்வுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது என்று கல்வை நோக்கி அல்லாஹ் சொன்னான். என்ன பில் ஜஸதி முகவத்துன், உன்னுடைய உடலுக்குள்ளே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அனா வஹியல் கல்பு. நபி அவர்கள் சொன்னார், உன் உடலுக்குள்ளே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீர்பட்டு விட்டால் எல்லாமே சீராகிவிடும், அதை சீர்கட்டு விட்டால் எல்லாமே சீர்கட்டு போகும். அதுதான் கல்பு என்று சொல்லி, அந்த கல்பு நான் குடியிருக்கிற வீடு, அதை சுத்தமாக வைத்துக்கொள், அதை அசுத்தப்படுத்தாதே. யாரை பற்றிய கெட்ட எண்ணங்களையும் கல்புக்குள்ளே கொண்டு வராது. யாரை பற்றிய புகழும் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வேண்டாம். யாருடைய வெறுப்பும் உன் கல்புக்குள்ளே வேண்டாம். யாருடைய ஹசதும் உன் கல்புக்குள்ளே வேண்டாம். அந்த கல்வை சுத்தமாக வைத்திரு, நான் குடியிருக்க வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி அந்த கல்வை நீ சுத்தமாக வைத்திருந்து கியாம நாளையிலே என்னிடத்தில் கொண்டு வந்து அந்த கல்வை கொடு, அந்த கல்வுக்கு பகரமாக நான் சுமணத்தை தருகிறேன். எனவே கல்வி இருக்கிறது என்பதற்காக கண்டனையும் நினைப்பதற்கு அனுமதி இல்லை. இன்னல் வன்ன இஸ்மன், இன்னல் வன்ன இஸ்மன். அல்லாஹ் சொல்லுகின்றான், உள்ளத்தில் எண்ணுகின்ற எத்தனையோ எண்ணங்கள் அது பாவமாக மாறிவிடுகிறது. இவன் அவனோட எண்ண தொடர்பு, அவனுக்கு இவனோட எண்ண தொடர்பு, எதுக்காக அங்க போனா, எதுக்காக அவன் இங்க வரலாம், இந்த ரோட்டுக்கு என்ன தொடர்பு, அந்த வீட்டுக்கு என்ன தொடர்பு, இதிலேயே ஒரு சிலர் தன் சிந்தனையை செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மனதை நிம்மதியாகாது. எந்த செய்திகளையாவது பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும், பல்வேறு செய்திகளை உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதி ஏற்படும் என்கிற நிலை இருந்தால் அவர்களது வாழ்க்கையில் சக்கீனத்தாக இருக்க மாட்டார்கள், அவர்களது வாழ்க்கையிலே சுக்கூனாக இருக்க மாட்டார்கள். எந்த நேரமும் ஏதேனும் ஒரு கவலையிலேயே இருப்பார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நமது கல்வை பாதுகாப்பானாக, நமது கல்விகளிலிருந்து கசடுகளை நீக்குவானாக, வெறுப்புகளை நீக்குவானாக, ஹசதுகளை நீக்குவானாக, புகுதுகளை நீக்குவானாக, குரோதங்களை நீக்குவானாக, விரோதங்களை நீக்குவானாக, கபடங்களை நீக்குவாக, கள்ளத்தனங்களை நீக்குவானாக. கல்வை சுத்தமாக ஆக்கி அதிலே அல்லாஹ் குடியேறுகின்ற வகையிலே தகுதியுள்ளதாக ஆக்கியருள்வானாக. இப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்துக்கும்
ஒரு வரையறை ஏற்படுத்தி இதுதான் சுதந்திரம், இஷ்டப்பட்ட பிரகாரம் சுதந்திரமாக வாழ்வதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. ஒரு பெண்மணி தனியாக வெளியே வந்தால் அந்த பெண்ணோட ஷைத்தானும் வந்து விடுகிறான், நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த பெண்மணி வர வேண்டும் என்றால் புர்கா அணிந்து பரிபூர்ணமாக மறைத்து ஒரு ஆண் துணையோடு வெளியேறட்டும் என்றார். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட அந்த பெண்மணி தலையை மறைத்திருந்தால் பரக்கத்துகள் தங்கும், இல்லை என்றால் பரக்கத்துகள் வெளியேறிவிடும் என்றார்கள். ஒரு பெண்மணி என்கிற அந்த பெண்ணுக்கு எவ்வளவு அழகான நடைமுறைகளையும் வரையறைகளையும் வகுத்தார்கள் தெரியுமா? நீ தடவுகின்ற அத்தரின் மூலமாக இன்னொரு ஆண் திரும்பி பார்ப்பானையினால், நீ காலுக்கு போடுகின்ற கொலுசின் சத்தத்தால் அடுத்தவனின் உள்ளம் கதிகலங்குமானால் நீ நல்லவன் அல்ல, நீ விபச்சாரி என்றார்கள் நபிகள் நாயகம் சொன்னார். எனவே நபி அவர்கள் தடுத்தார்கள். நல்ல குதிங்கால் நீளமாக இருக்கக்கூடிய செருப்புகளை அணிவதை தடுத்தார்கள் நபி அவர்கள். ஏனென்றால் அந்த செருப்பை அணிந்து கொண்டு நடக்கும் போது அது ஆண்களின் உள்ளத்தை கெடுக்கும் என்றார்கள். சலங்கை ஒளி ஆண்களின் உள்ளத்தை கெடுக்கும் என்றார்கள். நீ வைத்திருக்கின்ற அந்த மல்லிகையின் வாசம், நீ தடவுகின்ற அத்தரல்ல ஸ்ப்ரேனுடைய அந்த வாடை ஆண்களின் முகத்தை திரும்பி பார்க்க வைத்தால் நீ நல்லவள் அல்ல என்றார்கள். அங்கேயும் வரையறை ஏற்படுத்தினார்கள். இப்படியாக அனைத்திலேயும் நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அந்த வரையறைகள், அதற்கு உட்பட்டு வாழ்வதற்கு பெயர் தான் சுதந்திரம் என்பதை நாம் அறிந்து வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த அருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானா. அன்பிணைந்த பெரியவர்களே, இங்கே ஐநாவரத்திலே 100 ஹோட்டல் இருக்கல்லவா, அந்த 100 ஹோட்டலுக்கு நேர் பின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 300-400 குடும்பங்கள் பக்க வாழுகிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் அங்கே பள்ளி இல்லாத காரணத்தால் அத்துணை பேரும் ரோட்டை கடந்துதான் இங்கே வர வேண்டி இருக்கிறது பள்ளிக்கு. அது மிகவும் ஆபத்தான ரோடாகவும் இருக்கிறது. பிள்ளைகள் வர முடியாது, வயோதிகர்கள் வர முடியாது, மிக கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீக்கும் வகையிலே நல்லவர்கள் சிலருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட எண்ணம் அங்கே ஒரு பள்ளியை உருவாக்கலாம் என்று. அந்த பள்ளியை உருவாக்குவதற்காக இடத்தை முடிவு செய்து விட்டார்கள், அதற்கான அட்வான்ஸையும் தந்து விட்டார்கள். மேற்கொண்டுள்ள வேலைகளுக்காக வேண்டி நமது பள்ளியை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். அதிலே நாம் பங்கெடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் அதை நமது ஈமானுக்கு சாட்சியாக ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.